தொழிலில் பயங்கரமான எதிரிகள் நாலா பக்கமும் சூழ்ந்து அடிக்கிறாங்க. அது நல்லா தெரியுது. நிறைய மேசராசிக்காரர்கள் அதை உணர்றாங்க. இது எப்படி சமாளிக்கிறது? நாலா பக்கமும் சூழலாம், ஆனா மேசராசி மேசலக்கணத்தை அடிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, மேஷராசிக்கு தொழில் கிரகம் 10ஆம் அதிபதி சனி பகவான். அவரே தொழிலுக்கு கர்மத்திற்கு காரகராகவும் வர்றார். அப்படிப்பட்ட 10ஆம் அதிபதி சனி பகவானே இவர்களுடைய ராசியில் வந்து நீச்சமடைந்து விடுகிறார். நீ எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாலும், எவ்வளவு எதிரி வேலை பார்த்தாலும், என் இடத்துல வந்து ஒரு நாள் சரணாகதி அடைய வேண்டும் அப்படிங்கிற நிலை மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பிரம்மதேவன் கொடுத்த வரம். எதிரிகளே மண்டியிட வச்சிருவாங்க. ஆமா, இவர்களுடைய ராசியாதிபதி செவ்வாய். முருகன் என்றாலே அழகு, முருகன் என்றாலே ஐஸ்வர்யம், முருகன் என்றாலே ராஜகம்பீரம். இவர்களை நீங்கள் ஆண்டியாக்கி பார்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஆண்டி கோலமும் காட்டுவார்கள். நீங்கள் சந்தோஷப்படுத்திட்டு போறதுக்கு முன்னாடியே ராஜ அலங்காரம் பார்ப்பதற்கு நீ வரிசையாக நிற்க வேண்டும் நிலைக்கு கொண்டு வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ராஜ அலங்காரம் பெற்ற முருகப்பெருமானை மேசராசிக்காரர்கள் வழிபடுவதன் மூலியமாக, முருகனிடத்திலே சரணாகதி அடைவதன் மூலியமாக எதிரிகள் இவர்களது பொற்பாதங்களில் சரணாகதி அடைய செய்து விடுவார் அந்த முருகப்பெருமான்.